கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியை விட நன்மைகள் நடந்திருப்பதாகத்தான் நாங்கள் எல்லோருமே நினைக்கிறோம். என்ன நன்மைகள்னு உங்களால் பட்டியல் சொல்ல முடியுமா? எடுத்தீங்கன்னாக்கா நிதி ஒதுக்கீடுன்னு எடுத்தீங்கன்னாக்க கடந்த காலங்களில் ஒதுக்கீடு செய்ததை விட கூடுதலாக நிதி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. திட்டங்களை எடுத்தீங்கன்னாக்கா திட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்க மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தில் பெனிஃபிஷரிஸ்ன்னு எடுத்தீங்கன்னாக்க யார் பயன்பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது மாநில வாரியாக எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அதுலேயும் முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. கிஷோர் கே சாமி அவர்களாலேயே ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்ல முடியும், இந்த திட்டங்களை வந்துருச்சுன்னு டேரக்டாக சொல்ல முடியலையே. சாரின்னு சொல்கிறேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நீ சாரி சொல்ல வேண்டியது எதற்காக? இந்த சம்பவம் நடந்ததுக்காகவா இல்லை பேரம் பேசுறதுக்கு எது கட்சிக்காரன் அனுப்பி வச்ச நீ அந்த கட்சிக்காரன் மேலே நடவடிக்கை எடுத்தியா? சேங்கை மாறன்ங்கிற பொறுக்கி திமுக பொறுக்கி எதற்காக 50 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னான். நீ கொடுத்ததே பிசாக்கு 5 லட்சம் ரூபாய், 2 சென்ட் நிலம் அது 6000 ரூபாய், ஐயோ காட்டுக்குள்ளே கொடுத்துருக்க. உன் கருணாநிதியை புதைக்கிறதுக்கு மட்டும் மரீனா கடற்கரை தேவைப்படுதா? லாக்அப் மரணம் வேற, கடத்தி கொலை என்பதை எப்படி சார் நியாயப்படுத்துவீங்க? எந்த அதிமுக காரன் சார் போயிட்டு ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் வீட்டில் போயிட்டு நின்று இது பண்ணால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு பேரம் பேசினா 50 லட்சம் தரேன், 1 கோடி தரேன், எவனா பேரம் பேசினானா? பேரம் பேசியிருந்தால் அவனையும் செருப்பால் அடிக்கிறது. அப்படி முழுமையான எதிரி என்று நீ சொல்ல முடியுமா என்றால் யாரால் இங்கே சொல்ல முடியும் என்றால் அதிமுக மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றவங்க எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் திமுகவுடன் நட்புறவில் இருந்தவர்கள். தவைக்கா ஆரம்பத்திலையும் திமுக எதிர்ப்புல தான் திமுகவோட நட்பு பாராட்டியவர்கள் தானே. தயாநிதி மாறனோட நடந்துகிட்டே பேசினாரு எங்க டிவியில் பார்த்தீங்கன்னா. அண்ணாமலைக்கு இன்னமும் அதிமுகவோட அலைன்ஸ் வச்சது விரும்பலையோ? அது விரும்பினா விரும்பல ஊசி மயிலாப்பூர் நங்கநல்லூர் போனீங்கன்னா மாமா மாமிகள்லாம் இருப்பாங்க. அவங்க வேணா சொல்லுவாங்க, குழந்தை என்ன நன்னா பேசுகிறான் பாருங்க, குழந்தை நன்னா பேசுகிறான், இப்படி பேசுகிறான் குழந்தை, இவனுக்கு எதுவும் பண்ணாமல் போயிட்டாலே அப்படின்னு அவள்லாம் இது பண்ணுவா. அவளில் பாதி பேர் ஓட்டு போடுவாங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதான் சார், இப்போ 11 ஆண்டு கால அதாவது நன்மை செய்த கட்சியோடு தான் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ பாரதிய ஜனதா அரசில் 11 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மைகள் நடந்திருக்கதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வருகிறார். கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியை விட நன்மைகள் நடந்திருப்பதாகத்தான் நாங்கள் எல்லோருமே நினைக்கிறோம். என்ன நன்மைகள்னு உங்களால் பட்டியல் சொல்ல முடியும்? நீங்கள் நிதி ஒதுக்கீடே எடுத்துக்கோங்க. கடந்த முறையை விட அதிகமாக நிதி ஒதுக்கீடுகள் நடந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகள், அதாவது நான் சொல்கிறது காங்கிரஸ் திமுக இருந்தாங்க இல்லையா, இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னாக்க திமுகவுக்கு தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவில் வாய்ப்பை அளித்தார்கள். வேறு எந்த மாநில கட்சிக்கும் அளிக்காத ஒரு வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழக மக்கள் அளித்தார்கள். இந்தியாவிலேயே வேறு எந்த கட்சிக்கும் கிடைக்காத வாய்ப்பு இது. என்ன தெரியுமா? அது 96க்கு அப்புறம் 2014 வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க எந்த மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் அது திமுக அங்கம் வைக்கும். குஜராத் அரசாங்கமாக இருக்கட்டும், தேவேகவுடா அரசாங்கமாக இருக்கட்டும், வாஜ்பாய் அரசாங்கமாக இருக்கட்டும், மன்மோகன் சிங் அரசாங்கமாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் திமுக அங்கம் வைத்தது கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள். இந்த 18 ஆண்டுகளில் நீங்கள் தமிழகத்திற்கு செய்யாததை இந்த 10 ஆண்டுகள் தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது. என்ன விஷயங்கள் சொல்லுங்க? நிதி ஒதுக்கீடுன்னு எடுத்தீங்கன்னாக்க கடந்த காலங்களில் ஒதுக்கீடு செய்ததை விட கூடுதலாக நிதி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திட்டங்களை எடுத்தீங்கன்னாக்கா திட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்க மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தில் பெனிஃபிஷரிஸ்ன்னு எடுத்தீங்கன்னாக்க யார் பயன்பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது மாநில வாரியாக எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அதுலேயும் முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. இத்தனைக்கும் நீங்கள் 2014லையும் சரி, 2019லையும் சரி, 2024லையும் சரி, 3 தேர்தலையும் நம்ம கணிசமான இடங்களை நம்ம பாஜகவுக்கு வழங்கலை. 2014 பொன்னாரும் அன்புமணி அவர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. 2019 வெறும் இவர் மட்டும்தான் ஜெயிக்கிறாப்புல, ரவீந்திரநாத் மட்டும்தான் ஜெயிக்கிறாப்புல. அப்படின்னும் பொழுது இது எதையுமே ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு தமிழகத்தை ஒதுக்கி வைக்கவில்லை. அப்படின்ற வெள்ள நிவாரணம் நீங்கள் கேட்டீங்க, அதிமுக ஆட்சி காலத்தில் கேட்டதில் அவங்க நீங்கள் கேட்ட அளவில் பெற்று கொடுத்துட்டாங்களா? கல்வி சார்ந்த விஷயங்களில் இப்போ அவங்க நிதி தமிழ்நாட்டுக்கு வழங்கலன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கண்டித்த அறிக்கை கொடுத்துருக்கெல்லாம் பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஒரு மாற்றாந்தாயாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற பார்வை திமுக வைக்கிறாங்க. சில சமயங்களில் அதிமுக இந்த விமர்சனங்களாக வச்சுருக்காங்க தானே. அதாவது ஏற்கனவே நான் சொன்னேன், திரும்பியும் உங்களுக்கு சொல்கிறேன், தேசிய கட்சிகள்னு வந்தாலே இங்கே டெல்லியை பிரதானமாக வைத்து நீங்கள் இயங்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கான முக்கியத்துவம் அப்படின்றது முழுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. சரியா? இது பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அப்படித்தான். சரியா? அப்போ காங்கிரஸ் பாராமுகமாக இருந்திருக்கிறது. ஏன் திமுக கூட்டணி வைத்திருக்கிறது காங்கிரஸுடன்?
இப்போ நீ முந்தானத்துக்கு சொல்கிறாருங்க, டி.கே. சிவகுமார் சொல்கிறாருங்க, துணை முதலமைச்சர், கர்நாடக துணை முதலமைச்சர் சொல்கிறார், நாங்கள் ஆரம்ப கட்ட வேலைகளை துவங்கி விட்டோம். எங்கே? மேகதாட்டு அணையில். கண்டனமாக தெரிவித்தார்களா? இல்லை, அதை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுக்கு இப்போ கிஷோர் கே சாமி அவர்களாலேயே ஒரு பொதுவான விஷயங்களா சொல்ல முடியும், இந்த திட்டங்களை வந்துருச்சுன்னு டேரெக்டாக சொல்ல முடியலையே. நான் தான் திருப்பி சொல்கிறேன்னு உங்களுக்கு, மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் நிதி ஒதுக்கீடுலேருந்து ஆரம்பித்து, நிதி ஒதுக்கீடே எடுத்துப்போமே, எண்ணிக்கை வாயிலாகவே எடுத்துப்போம். நிதி ஒதுக்கீட்டிலே நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க கடந்த காலத்தில் மன்மோகன் சிங் அரசாங்கத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு தமிழகத்திற்கு அப்படின்றதை விட பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது மோடி அரசாங்கத்தின் கீழே. அது வந்து மற்ற மாநிலங்களுக்கு நீங்கள் ஒதுக்கியது தமிழகத்திற்கு ஒதுக்கியது அப்படின்னு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். அதாவது அந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டிற்கு மற்ற மாநிலங்கள் ஒதுக்கியதோடு எவ்வளவு கொடுத்தீங்க? மாநில உரிமைகள் நிறைய நம்ம இழந்திருக்கோம்ல. இப்போ ஜிஎஸ்டி போன்ற எதிர்கட்சிகளுடைய குரல் என்னவா இருக்குன்னா, ஜிஎஸ்டி கொண்டு வந்து இது மாதிரியான ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? இல்லை, இது மாதிரியான விஷயங்கள்ல மாநில உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கதா ஒரு பார்வை வைக்கப்படுது. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? ஜிஎஸ்டி என்ற சட்ட வரைவை கொள்கை வரைவாக கொண்டு வந்தது யார்? இல்லை, சட்டமாக்கி செயல்படுத்துறது பாரதிய ஜனதா. கொள்கை வரைவாக கொண்டு வந்தது யாரு? திமுக காங்கிரஸ் தானே கொண்டு வந்தீங்க. அப்புறம் அதை எப்படி நீங்கள் வந்து எடுத்து பேசுகிறீங்க? உலகளாவிய அளவில் ஜிஎஸ்டி என்பது ஒரு வழக்கமாக கொண்டு வரப்பட்டிருக்கு தானே. நான் இப்போ ஜிஎஸ்டி என்பதில் யாருக்கும் எந்த பாதிப்புமே இல்லைன்னு நான் ஆர்கியூ பண்ணல. ஆனால் ஜிஎஸ்டி என்பது கொள்கை வரைவாக கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் தானே. நீங்கள் இப்போ ஆரம்பித்து வச்சிங்க, அவங்க முடிச்சு வைக்கிறாங்க, இவ்வளவு தானே. நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுக்கொண்டு நாங்கள் அதை கொண்டு வந்தோமா, ஆமோதித்தோமா? இல்லை, நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்று நீங்கள் அந்த கொள்கை வரைவாக கொண்டு வந்தீர்கள். ஏன் கொண்டு வந்தீர்கள்? நீ எல்லாத்தையும் பண்ணுவ, வீட்டை எனக்கு கையெழுத்து போட்டுருவேன், அப்புறம் ஐம் சாரின்னுவேன். இங்கே ஒரு தனிப்படையை அமைச்சு ஒரு ஆளையை கொண்டுடுவீங்க, கடத்திட்டு போய் கொண்டுடுவீங்க, ஐம் சாரின்னுவேன். திருபுவனத்தில் ஒரு ஆளை கடத்திட்டு போய் கொள்கிறாங்க, இவர் உடனே ஃபோன் பண்ணி ஐம் சாரி அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிருவார். இதுக்கு தான் உங்களை நோக்கியும் விமர்சனங்களை வைக்கிறாங்க. நான் பத்திரிகையை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலை. முதலமைச்சர் பொறுப்பெடுத்து தார்மீகமாக சாரி சொன்னாரே. நீ என்ன பொறுப்பேற்றுக்கிட்ட? சாரின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சா? நான் போகிறேன், உதவாநிதி இழுத்து போட்டு 2 அறை விட்றேன், சாரின்னு சொல்கிறேன், விட்டுருவாங்களா? என்ன பொறுப்பேற்றுக்கிட்டே? நீ அதிமுக தரப்பில் சொல்லி நீ முதலானது, நீ ஒரு லாக்அப்பில் மரணம் நடக்குதுங்க, ஏன்னா லாக்அப்பில் மரணம் நடக்குது அப்படின்னாக்க காவல்துறையை நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கலாம். காவல்துறையின் அடிப்படையில் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல தார்மீக பொறுப்பேற்று, நேரடி பொறுப்பேற்றுக்க முடியாது, தார்மீக பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முதலமைச்சரை நீங்கள் வந்து குறை சொல்லலாம், சரியா? இப்போ தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்தில் பத்திரிகையை பார்த்து தெரிந்து கொண்டேன்னு அவர் சொல்லலை, நேரலையில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த நாள் காலையில் பத்திரிகையை பார்த்து தெரிஞ்சிட்டேன்னு நான் சொன்னாரா? சொல்லலை. நேரலையில் இருக்க லைவில் போயிட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? டிஎஸ்பி பக்கத்தில் அவரும் கண்ணை வச்சு நிற்கணுமா? இல்லை டிஎஸ்பி கண்ணை பிடிக்கணும்? தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லலை. தொலைக்காட்சியை பார்த்தா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நேரலை தானே போயிட்டு இருக்கு, லைவுங்க. சிஎம்ங்களா அப்போ? சரி, என்ன பண்ண முடியும்? சிஎம் சென்னையில் இருக்காரு, தூத்துக்குள்ளே இந்த பிரச்சனை நடக்குது, லைவில் இது வருது, தொலைக்காட்சியை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு, வேற என்ன சொல்லணும்? இல்லை, அந்த மன்னிப்பு நேரடியாக கேட்குறாங்க. இப்போ அதிமுக தரப்பில் சிபிஐ கோரிக்கையும் வச்சுட்டாங்க. நீ மன்னிப்பு கேட்கணும்னா நீ ஐ எம் சாரின்னு சொல்கிற இல்லையா? ஃபஸ்ட்டு நீ சாரி சொல்ல வேண்டியது எதற்காக? இந்த சம்பவம் நடந்ததுக்காகவா, இல்லை பேரம் பேசுறதுக்கு எது கட்சிக்காரன் அனுப்பி வச்ச? நீ அந்த கட்சிக்காரன் மேலே நடவடிக்கை எடுத்தியா? சேங்கை மாறன்ங்கிற பொறுக்கி, திமுக பொறுக்கி எதற்காக 50 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னான்? நீ கொடுத்ததே பிசாத்து 5 லட்சம் ரூபாய், 2 சென்ட் நிலம், அது 6000 ரூபாய், இங்கே காட்டுக்குள்ளே கொடுத்துருக்க. கருணாநிதியை புதைக்கிறதுக்கு மட்டும் மரீனா கடற்கரை தேவைப்படுதா? கருணாநிதி என்ன முதலமைச்சராக செத்து போனார்? கருணாநிதி என்ன முதலமைச்சராக செத்து போனாரா? இல்லை, செயல்படாத திருவாரூர் எம்எல்ஏவாக தான் செத்து போனார். எதுக்கு மரீனா கடற்கரை? பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா உனக்கு மட்டும் தேவையான இடத்துல எடுத்துக்கிறல்ல? நைட்டு ஃபுல்லாக வக்கீலை வச்சு ஆர்கியூ பண்ணுறீங்கல்ல. என்னை வந்து இது கருணாநிதியோட தரப்பு வாதம். ஏன்னா இவங்க புழுகிறாங்கல்ல, புழுகிட்டு சுற்றுறாங்களே. செத்தும் போராடினார், செத்தும் போராடலை, செத்தும் புழுகினார் கருணாநிதி. நீதிமன்றத்தில் போய் நீ என்ன பேசின? வில்சன் என்ன ஆர்கியூமெண்ட்டை வச்சார்? என்னை வந்து இதில் மரீனா கடற்கரையில் புதைக்கவில்லை, என்னை கூவக்கரையில் புதைக்கிறார்கள். ஏனென்றால் அண்ணா சமாதியுடன் மரீனா கடற்கரை முடிந்து விடுகிறது, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இடம் கூவக்கரை. எப்படி? எந்த கூவத்தில் முதலை முதக்கிறது அப்படின்னு சொல்லி ஊழல் செய்தாரோ அதே கூவக்கரையில் கருணாநிதி போய் புதைக்கலையா? உங்கள் அப்பனை புதைக்கிறதுக்கு மட்டும் உனக்கு தேவையான இடம் தேவைப்படுதா? அதுக்கு மட்டும் நீதிமன்றம் வரைக்கும் போகிறல்ல, அவங்களுக்கு என்ன தூக்கி பிச்சை போடுற? நீ 2 சென்ட் இடம், 6000 ரூபாய் பெருமானம் உள்ள இடம், நீ என்ன பிச்சையா போடுறியா? அதிமுக வச்ச கோரிக்கை என்ன சிபிஐக்கும் அவங்க அந்த விசாரணையை கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அது நீதிமன்றம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏனென்றால் இது லோக்கப் மரணம் கிடையாது, இது கடத்தப்பட்டு நடந்த கொலை கூட. சிபிஐ விசாரணை எல்லாம் வேற எதுக்கு வைப்பீங்க? இதில் இந்த ஆட்சியோட அலங்கோலத்தை பாருங்கள். தனிப்படையை அமைத்து திருபுவனத்தில் கொலை, ஐ எம் சாரி. ஓசூரில் அடுத்த நாளே
ஒரு சிறுவன் தனிப்படை அமைக்காததால் கொலை. ஐ எம் சாரி, தனிப்படை அமைச்சாலும் கொள்றீங்க, தனிப்படை அமைக்காமலையும் கொள்றீங்க. இது ஒரு நிர்வாகமா? உன் பையனை வந்து பேரன் இதே இதே விமர்சனங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயராஜ் ஃபெலிக்ஸுக்கும் பொருந்தும் தானே? லாக்அப் மரணம் வேற, கடத்தி கொலை என்பதை எப்படி சார் நியாயப்படுத்துவீங்க? எந்த அதிமுக காரன் சார் போயிட்டு ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் வீட்டில் போயிட்டு நின்று இது பண்ணா நீங்கள் கொடுங்க அப்படின்னு பேரம் பேசினா 50 லட்சம் தரேன், 1 கோடி தரேன் எவனா பேரம் பேசினானா? பேரம் பேசியிருந்தால் அவனையும் செருப்பால் அடிக்க வேண்டும். பேசினானா? இங்கே எப்படி பேசுகிறான்? ஏடிஎஸ்பியோட போகிறான். ஏன் போகிறான்? சேங்கை மாறனுங்கிற திமுக பொறுக்கிக்கு அங்கே என்ன வேலை? அவன் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீ யோகியனாக இருந்தால் அவன் மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும்னா ஒன்றும் இல்லை. இந்த இந்த உதவாநிதி பெற்று போட்டிருக்கானே ஒருத்தன் இன்பநிதின்னு, அவன் ஒரு சின்ன பொறுக்கி. அவன் வந்து எங்கேயோ வெளிநாட்டுக்கு போனான். அந்த பொறுக்கி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தபோது ஏர்போர்ட்டில் ஏதோ கேட்டிருக்காங்க, மர்மமாக முடிச்சிருப்பான் உங்களுக்கு, அப்பனை மாதிரியே கிறுக்குத்தனமாக சிரிப்பான்ல, அது மாதிரி சிரிச்சிருப்பான் உங்களுக்கு. அவனை பார்த்து நிறுத்தி வச்சுட்டாங்களா அதிகாரிகள். முதலமைச்சருடைய கான்வாயை திருப்பி நேராக ஏர்போர்ட் வரைக்கும் போகிறாரு சார். போய் தானே தன் பேரனை மீட்டு, என்னமோ இவர் பேரனை யாரோ கடத்தின்னு போய் காஷ்மீரில் தீவிரவாதிகள் கடத்திட்டு போன மாதிரியும், இந்த அரசியல் கூட்டணிக்கு பயில்வான் போய் காப்பாற்றிட்டு வந்த மாதிரியும் தானே மீட்டு வந்த முதலமைச்சர். என்ன உன் பேரனை போய் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேயும் கூப்பிட்டு வர, இது ஒரு பெருமையா? அப்போ உன் பேரனுக்குன்னா உன்னால் பண்ண முடியுதுல்ல? இது உன் பேரனுக்குன்னா அதை பண்ணுறல்ல, மற்றவங்களுக்கும் அதே தானே. மற்ற வீட்டு பிள்ளைலாம் என்ன, ஊராமட்டு வீட்டு பிள்ளைலாம் என்ன நேர்ந்து விட்டுருக்காங்களா? எப்போ வேணாலும் யார் வேணாலும் கடத்திட்டு போகலாம், யார் வேணாலும் கொலை பண்ணலான்ட்டு. உன் பேரன் மேலே மட்டும் ஒரு கீழ் கூட விடக்கூடாதா? அவையெல்லாம் உழைச்சி சாப்பிட்றான். உன் பேரனை மாதிரி ஊரை அடித்து கொள்ளையடிச்சு திருட்டு பணத்தில் வாழலையே. சரி சார், இப்போ இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய 26 தேர்தல், சிலர் வந்து இருமுனை தேர்தல், 3வது முனையெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லைன்றாங்க. சில பேர் 3 முனை தேர்தல், 4 இல்லை, சீமான் போன்றவர்களாம் களத்தில் இல்லை அப்படின்றாங்க. இப்போ கிஷோர் கே சாமி என்ன சொல்கிறேன், இந்த தேர்தலுங்கிறது இருமுனை தேர்தலா, மும்முனை தேர்தலா, 4 முனை தேர்தலா? தேர்தலை சந்திக்கக்கூடிய அனைவருமே மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னா இவர்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுகிறார்கள். சரியா? இதில் வந்து யாரையுமே சிறுமைப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அரசியல் கட்சிகளே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் வந்துருச்சுன்னா ஒரு சீசன் கிளம்பும். என்னென்னா லெட்டர் பேட் கட்சிக்காரெல்லாம் கிளம்பிடுவான். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10,000 ஓட்டு இருக்குங்க, எனக்கு ஒரு 20,000 ஓட்டு இருக்குங்க, எனக்கு ஒரு 30,000 ஓட்டு இருக்குங்க, இப்படிலாம் கிளம்புவாங்க. சரியா? இவங்க எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எல்லா கட்சியும் கொடுப்பாங்க. சரியா? அதனால் தேர்தல் என்பது ஒரு திருவிழா, ஜனநாயக திருவிழா. அப்போ ஜனநாயக திருவிழா என்று வரும்போது அதில் பங்கு பெறக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஒரு 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 சக்தியாக பார்க்கப்பட வேண்டியது தான். அது 1 ஓட்டு வாங்குறாங்களோ 1 கோடி ஓட்டு வாங்குறாங்களோ அப்படித்தான் பார்க்க வேண்டும். இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் நம்ம பார்க்கக்கூடிய வகையில் இன்னி வரைக்கும் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா சீமானும் தனியாக தான் நிற்பேன் என்று சொல்கிறார். சமரசம் இல்லாமல் நான் தனியாக தான் நிற்பேன் என்று சொல்கிறார். ஸோ அவர் ஒரு பக்கமாக எடுத்துக்கலாம். அடுத்து விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நான் கூட்டணிக்கு தயார், ஆனால் எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, இவை 2 நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி கிடையாது அப்படின்றது பதிவு பண்ணுறார். ஸோ அவரும் ஒரு பக்கம். பாஜகவுடன் கூட்டணி அப்படின்றத பகிரங்கமாக அறிவித்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையை வைக்கிறது அப்படின்றத அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு அணி. திமுக அணி அவங்க 2019 அப்படியே தான் இருக்காங்க. இந்த 13 கட்சி கூட்டணி ஸ்டாலின் ஒன்றுக்கு போனால் கூட கூடையே கூட்டு போயிடுறாரு பயந்துக்கிட்டு, எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடுவாங்களோன்ட்டு. ஸோ அதனால் அது ஒரு அணி. அப்படின்னு பார்க்கும்போது 4 முனை போட்டி தான். இல்ல வழக்கமாக திமுக 4 முனை போட்டி இல்ல, வழக்கமாக திமுக அதிமுக அதிமுக திமுக அப்படிங்கிற இருமுனை தேர்தல் இருந்து களம் 4ஆக மாறி இருக்குன்னு தான் சொல்ல வரீங்க. இதுக்கு முன்னாடியே அப்படி நடந்திருக்கேன். ஏன் 2016 மக்கள் நல கூட்டணி இல்லையா, 3 முனை 4 முனை பாமக தனியாக நின்றுச்சு அப்போ 2016. அப்போ 4 முனையா இல்லையா? காம்படிஷன் இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்ல வரீங்க. கொடுக்க முயற்சி செய்வாங்க. ஆனால் 2 அணிகள் தான் பிரதானமாக பார்க்கப்படும். ஒன்று திமுக அணி, இன்னொன்று அதிமுக அணி. இதான் பிரதானமாக பார்க்கப்படும். அதாவது இதுவரையில் இருக்கக்கூடிய தேர்தல் எண்ணிக்கைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இவை 2 தான் பிரதானமாக பார்க்கப்படும். இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் செயற்குழுவில் பேசும்போதே பாஜக திமுக அதனோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அதிமுக குறித்து இப்போ ஆரம்பத்திலேருந்தே ஒரு பெரிதான விமர்சனங்கள் இல்லை, இது மக்களாலேயே தோற்கடிக்கப்பட்ட கட்சின்னு ஆதவர்ஷனா போன்றவர்கள் வெளிப்படையாக சொல்கிறாங்க. இப்போது அதிமுக நாங்களும் தனித்து தான் போட்டு, அதாவது விஜய் முதல்வராக ஏற்றுக்கொண்ட தனி அணின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிமுகவுடைய அப்ரோச் விஜயை பற்றி என்னவாக இருக்குது? வந்தால் உன்னுடன், வரவில்லை என்றால் நீ இல்லாமல், எதிர்த்தால் உன்னையும் மீறி, அவ்வளவுதான். வேற என்ன அப்ரோச் இருக்க முடியும்? அதிமுக எதுவுமே இதை பற்றி கமெண்ட்டே பண்ணலையே. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்ம தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் இப்போ கட்சியை ஆரம்பிச்சிருக்காருங்க, இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு, பேசட்டும். அதுக்கப்புறம் விமர்சனம் இருந்தாலும் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன இருக்குது விமர்சனம் பண்ணுறதுக்கு? அவங்கள இவன் ஒரு யார் வேண்டுமானாலும் ஜனநாயகத்தில் கட்சி ஆரம்பிக்கலாம் தானே. நம்ம என்ன திமுக மாதிரியாக யோசிப்போம்? யாருமே வந்துடக்கூடாது.
இந்த கருணாநிதியோட இத்துப்போன குடும்பம் மட்டும் இருக்கணும். செத்துப்போன கருணாநிதியோட இத்துப்போன குடும்பம் மட்டும் இங்கே வந்து கோலோச்சனம், மகன், அதுக்கப்புறம் பேரன், அதுக்கப்புறம் கொள்ளு பேரன், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்று பிறக்கும், அது இப்படின்னு கோலோச்சனம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இயக்கம் திமுக. அதிமுக அப்படி நினைக்கலையே. இல்லை, விஜய் தாவேகா தரப்புல உடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிருக்க கட்சி, மக்களே அதை தோல்வி கொடுத்துருக்குறாங்க, விமர்சிக்காமல் அதிமுகவுடைய வாக்குகளை தன் பக்கம் இழுக்க முடியும்னு நம்புறாங்களா? அது பாசிபிள்? எல்லா கட்சியும் அதை முயற்சி பண்ணுவாங்க. இன்றைக்கு தோன்றுகின்ற ஒவ்வொரு கட்சியும் ஒன்று திமுக தமிழக அரசியலை பொறுத்திருக்கோம். 1967லேருந்து திமுக எதிர்ப்பு, திமுக ஆதரவு, இப்படி தான் தமிழக அரசியல் இருந்து வந்திருக்கிறது. சரியா? இப்போ திமுக எதிர்ப்பு அப்படின்னு வரும்பொழுது இங்கே பிரதான கட்சியாக எது இருந்திருக்கிறது? அதிகப்படியான ஆண்டு திமுகவை தமிழகத்தை ஆண்ட கட்சி என்றால் அது அதிமுக. சரியா? அப்போ திமுக எதிர்ப்பு என்று வரும்பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் திமுகவுக்கு நீ நட்பு பாராட்டி விட்டு நான் திமுகவை எதிர்க்கிறேன்னு பேசினா அது எடுபடுமானா? எடுபடாது. இப்போ உதாரணத்துக்கு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் பார்த்தீங்கன்னாக்க, நான் திமுகவை எதிர்ப்போம், கொள்கை எதிரி என்றெல்லாம் பேசிட்டு அப்புறம் கருணாநிதிக்கு நெத்திக்காசு வெளியிடுறேன்னு போயிட்டு அவன் சமாதியிலே போய் நின்னீங்கன்னா, ராஜ்நாத் சிங்கை கூட்டு போய் நீ நிற்கிற, சரியா? அப்போ அது எப்படி அப்புறம் ஒன்று எப்படி திமுக எதிரின்னு? திமுக எதிரி என்றால் எதிரி. அப்படி முழுமையான எதிரி என்று நீ சொல்ல முடியுமா என்றால் யாரால் இங்கே சொல்ல முடியும் என்றால் அதிமுக மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றவங்க எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் திமுகவுடன் நட்புறவில் இருந்தவர்கள். தவைக்கா ஆரம்பத்திலையும் திமுக எதிர்ப்பில் தான். விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆரம்பம் எங்கே இருக்குது? அவருடைய தந்தையோட இதெல்லாம் எடுத்து பாருங்கள். திமுகவோட நட்பு பாராட்டியவர்கள் தானே. தயாநிதி மாறனோட நடந்துக்கிட்டே பேசினார் NDTVயில் பார்த்தீங்கன்னா. நீங்கள் இதை தயாநிதி மாறன் வந்து அமைச்சராக இருந்த பொழுது கூப்பிட்டு எல்லாம் பேசினாங்க, விருதெல்லாம் கொடுத்தாங்க, ஏதோ நடந்தது பார்த்துருப்பீங்க. அது மாதிரி அப்போ கடந்த காலத்தில் திமுகவை ஆதரித்திருக்கிறார். உதவாநிதியுடன் நட்பு பாராட்டி இருக்கிறார். அந்த இத்துப்போன உதவாநிதியோட ப்ரொடக்ஷனில் குருவின்னு ஒரு தண்டகரமாந்திர படத்தை வேறு நடிச்சிருக்காரு. சரியா? இதெல்லாம் உங்களோட அந்த உறவு இருந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி எந்த உறவு எங்களுக்கு இல்லையே. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு திமுக பிடிக்காது, எங்களுக்கு கருணாநிதி குடும்பம் பிடிக்காது. கருணாநிதி ஒரு சாபக்கேடு. சரியா? கருணாநிதி குடும்பமும் ஒரு சாபக்கேடு. கருணாநிதி ஒரு தீய சக்தி. இதை எங்களால் சொல்ல முடியும். உன்னால் சொல்ல முடியுமா? உன்னால் முதல்ல கருணாநிதின்னு சொல்ல முடியுமா? விஜயை கேட்குறாங்க மேடையில் தைரியமாக கருணாநிதின்னு சொல்ல பார்க்கலாம். நான் சொல்கிறேன், கேடு கட்ட கருணாநிதி. கருணாநிதி ஒரு தீய சக்தி. இது அதிமுககாரன் சொல்லுவான், நீ சொல்லுவியா? சொல்ல முடியாது. அதிமுக நோக்கி மறைந்த தலைவர்களை பற்றி யாரை பற்றி அவங்க கமெண்ட் சொல்கிறது இல்லை. அவங்க மறைந்த தலைவர்கள், அது ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், யாரை பற்றியுமே அவங்க மறைந்த தலைவர்களை பற்றி யாரை பற்றி கமெண்ட் சொல்கிறது இல்லை. நீ யாரை பற்றி கமெண்ட் சொல்லணும்னா திமுக எதிரின்றல்ல. திமுக எதிரின்னா இப்போ கருணாநிதி ஒரு அயோக்கிய பையன் சொல்ல ஏன் முடியல உன்னால? நான் சொல்கிறேன், என்ன மிஞ்சி மிஞ்சி படம் ஜெயிலில் தானே போடுவேன். நான் சொல்கிறேன், நீ சொல்லு பார்க்கலாம். அதிமுககாரன் சொல்லுவான். இல்லை, தாவேகாவுடைய அரசியல் அதிமுகவை தான் அதிகமான பாதிப்பு வரும்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. எல்லாருக்குமே இருக்குங்க. எல்லாருக்குமே அதிமுகவுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் திமுக ஏற்கனவே ஆட்சியில் இருக்குது. இப்போது அதை எதிர்த்தா தான் நீங்கள் ஒன்று திமுகவோட நட்பு பாராட்டணும், இல்லை திமுகவை எதிர்க்கணும். இது ரெண்டும் பண்ணால் தான் நீங்கள் அரசியலில் இருக்க முடியும். சரியா? தமிழக அரசியல் என்பது திமுக ஆதரவு இல்லை திமுக எதிர்ப்பு. சரியா? இப்போ திமுக ஆதரவுன்னா நீங்கள் இந்த திமுக கும்பலோட ஸ்டாலின் வாழ்க, உதவாநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க, துன்பநிதி வாழ்க, அத்தனை அதுக்கப்புறம் வரக்கூடிய அத்தனை நிதி வாழ்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். நீ தொங்கு சதைகள் இருக்காங்க இல்லையா? யார்? திருமாவளவன், வைகோ, செல்வ பெருந்தகை, கம்யூனிஸ்ட் சண்முகம், இந்த மாதிரி சொல்லிட்டு போ. யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. இல்லை, திமுகவை எதிர்க்கப் போகிறாய் என்றால் அப்போ அது முழுமையாக எதிர்க்கணும். அந்த இடத்துல இதை மட்டும் எதிர்க்கிறேன், அதை மட்டும் முழுமையாக திமுகவை எதிர்த்து திமுகவை எதிர்ப்பது என்பதை மட்டுமே பிரதானமாக கொண்டு உருவான கட்சி அதிமுக. உங்கள் கட்சி எப்படியா? எந்த கட்சியுமே அப்படி கிடையாது. ஸ்டாலின் நல்லவர் வல்லவர்னு சொல்லக்கூடிய எவனுமே திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் தேமுதிக. இத்தனைக்கும் தேமுதிக இதுவரையில் திமுகவுடன் கூட்டணி வைத்தது கிடையாது. ஆனால் கருணாநிதி நல்லவர் என்று சொல்லிவிட்டாய் என்றால் கருணாநிதி உத்தமன், கருணாநிதியெல்லாம் உத்தமன் சொல்கிறவங்கலாம் எப்படி திமுக எதிர்ப்பாளர் ஆக முடியும்? இப்போது பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க மற்ற தலைவர்கள், வானதி சீனிவாசன் இருந்து நயினார் நாகேந்திரன் எல்லோருமே அந்த பேரணி அந்த நடைபெற தொடக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. நேற்று கூட பங்கேற்றிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் பங்கேற்காதது ஒரு சர்ச்சை. அவருடைய பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, முன்னாள் மாநில தலைவர் அவர் பங்கேற்காத ஒரு விமர்சனமாக பகுதி எது? அண்ணாமலையுடைய பகுதி கோயம்புத்தூர். அவர் அரவக்குறிச்சிக்காரர் தானே. அவரே இங்கே கோயம்புத்தூருக்கு வந்தார். கோயம்புத்தூரில் நிற்க வச்சாங்க நாடாளுமன்ற தேர்தலில். மற்றபடி அவர் இங்கே அரவக்குறிச்சிக்காரர் தானே. அரவக்குறிச்சியில் 6%. அண்ணாமலைக்கு இன்னமும் அதிமுகவோட அலைன்ஸ் வச்சது விரும்பலையோ? அவர் விரும்பினா விரும்பலாம் என்ன ஊசி யாரை ஊசி? அண்ணாமலைக்கான ஆதரவாளர்னு ஒரு செக்டார் இருக்காங்களா பாஜக? ட்விட்டரில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. ட்விட்டரில் இருப்பாங்க ஆதரவாளர்கள்னு, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. நேரடி களத்தில் நீ என்ன
மயிலாப்பூர் நங்கநல்லூர் போனீங்கன்னா மாமா மாமிகள்லாம் இருப்பாங்க. அவங்க வேணால் சொல்லுவாங்க, குழந்தை எவ்வளோ நன்னா பேசுகிறான் பாருங்க, குழந்தை நன்னா பேசுகிறான், என்ன இப்படி பேசுகிறான் குழந்தை, இவனுக்கு எதுவும் பண்ணாமல் போயிட்டாலே அப்படின்னு அவள்லாம் இது பண்ணுவா. அவளில் பாதி பேர் ஓட்டு போட வர மாட்டான். சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.